அனைவருக்கும் அன்பு வணக்கம். டைட்டில் பார்த்த உடனே நண்பர்கள் சில பேருக்கு சந்தேகம் வரலாம், என்ன சார் ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் எங்கே சண்டை வந்தது அப்படின்னு. சண்டை நடக்கும்போது இதை பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. நடக்கிறதுக்கு முன்னாடியே தபார் முட்டிய போது இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் முக்கியம் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஆக போகின்றது. ஜெலன்ஸ்கிக்கு விரைவிலேயே ஏகப்பட்ட ப்ரெஷர் வரப்போகின்றது அண்ணன் ட்ரம்ப் கிட்டேருந்து. ஆனால் அவர் ட்ரம்ப்பை எதிர்ப்பதற்கு தயாராகி விட்டார். அண்ணன் ட்ரம்ப்பும் நமது அண்ணன் புட்டின் அவர்களும் ஆகஸ்ட் 15 அலாஸ்காவில் சந்தித்து பேச போகின்றார்கள். என்ன பேச போகிறாங்க அப்படின்னா உக்ரைனை பற்றி. உக்ரைனை பற்றி பேசணும்னா உக்ரைன் கூட இருக்க வேணாமா அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது, நாங்கள் முடிவு பண்ணுவோம், நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப்பு நினைப்பில் இருக்கார். இது அண்ணன் ஜெலன்ஸ்கிக்கு ஒத்து வரல. அவர் எவ்வளோ நாள் சண்டை போடலாமோ போட்டுக்கின்னு அப்படியே வரதெல்லாம் கொஞ்சம் ஆட்டையை போடலான்னு பார்த்துட்டு இருக்காருங்க. சண்டையை நிறுத்தணும் அப்படின்னா அவர் பின்னாடி நின்று நோண்டி விட்டுனுக்கிறாங்க பாருங்கள். அதை ஒரு முக்கியமான 3 பேர், அந்த பிரிட்டனில் ஸ்டாமர், அதுக்கப்புறம் ஜெர்மனியில் மெர்ஸு, ஃப்ரான்ஸில் மேக்ரோன், இவங்க 3 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன சண்டையை தொடர்ந்து நடத்துவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு சரண்டர் ஆகிட்ட அப்படின்னு கேட்பாங்க. அண்டு சண்டையை தொடர்ந்து நடத்துறது தான் ஜெலன்ஸ்கியோடைய இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ ஆட்டையை போடலாம் அப்படின்னு. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, யூரோப்பில் இருக்க நிறைய நாட்டு தலைவர்களுக்கு ஃபோன் பண்ணி, நாங்கள் ட்ரம்ப் புட்டினோட போய் பேச போகிறாராம், எங்கள் நாட்டு பிரச்சனையை அவங்க 2 பேரும் பேசி தீர்க்க போகிறாங்களாம், எங்களை உள்ளே சேர்க்க மாட்டாங்களாம், கூடவே இதையும் சொல்லிட்டார். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நீங்களாம் வரணும், உங்களெல்லாம் விட்டுட்டு அவங்க மட்டுமே பேசுகிறாங்களே, இது நியாயமா அப்படின்னு அவங்களையும் உசுப்பேற்றி விடுறார். இதில் மேக்ரோன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாரு. அப்படி இல்லை, இது உக்ரைன் அதுவாக்கும் இதுவாக்கும் அப்படி இப்படின்னு ஒரு ஜாங்கிரி பிரிஞ்சிருக்காருங்க. இதில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார், இதுதான் ஜெலன்ஸ்கிக்கு ஒரு பெரிய ஆப்பாக இருக்கின்றது. நிருபர்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி ரஷ்யா பிடித்து வைத்திருக்கின்ற பகுதிகள் அப்படின்னும் போது ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஸ்வாப் அப்படின்றார். எது என்ன ஸ்வாப்பு? இது யாரோட நிலத்தை யாரு கொடுக்கறது, அதை யார் டிசைட் பண்ணுறது? நியாயமான கேள்வி தான். இது நடுவில் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அஜர்பைஜான், அர்மீனியா 2 நாட்டு தலைவர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு அமைதி உடன்படிக்கை, அவங்க ரொம்ப வருஷமாக சண்டை போட்டுனுக்கிறாங்க, இதை சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக அந்த ஜாங்கசூர் காரிடார் அப்படின்றது, அஜர்பைஜான் அவங்களுடைய ஆயிலை அப்படியே இந்த பக்கம் இந்த ஈரான் பார்டர் ஓரமாக டர்க்கி வழியாக வெளில கொண்டு போனோம் அப்படின்னு, இதுதான் ஜாங்கசூர் காரிடார்னு. அர்மீனியா வேறு வழி இல்லாமல் கழுத்து போட்டுனாங்க. கழுத்து போட்டதோடு இல்லாமல் ஏற்கனவே சொல்லி கூட்டின்னு வந்துருக்காங்க போல இருக்குது. 2 பேரும் ஆஹா எங்களுக்குள்ள அமைதியை ஏற்படுத்தி விட்டார் அண்ணன் ட்ரம்ப்பு, அதனால் அவருக்கு நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு ஒன்று அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அண்ணன் ட்ரம்ப்புக்கு. மொஹாம்போ குஷி ஆகிட்டார் மாதிரி ஒரு ரியாக்ஷன் குத்துனுக்கிறார் அவர். இந்த ஜாங்கசூர் காரிடார் ஈரானுக்கு ஒரு ஆப்பு அப்படின்னு ஈரான் நினைக்கிறாங்க. ஏன்னா அதன் மூலமாக அமெரிக்கா அங்கிருந்து ஈரானில் விஷமம் பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்களுக்கு இதில் எந்த விதமான ஒப்புதலும் கிடையாது. பட் வேறு என்ன பண்ண முடியும், அவர் அந்த 2 நாட்டையும் கூப்பிட்டு கழுத்து போட வச்சிட்டார் இல்லையா. ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இந்த உக்ரைன் யுத்தத்தை நிறுத்த வேண்டும், அப்போ தான் நிஜமாகவே நோபல் பிரைஸ் அப்படின்னா கூட கன்சிடர் பண்ணுவாங்க. இவரும் எங்கெங்கேயோ கேட்டு பார்த்துட்டாருங்க. எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டாங்க, பிரேசிலில் அசிங்கப்படுத்திட்டாங்க, இந்தியாவில் போட்டு நாசப்படுத்தி விட்டாங்க, சீனா மதிக்கிறதே கிடையாது. இப்படி யாருமே மதிக்கலாம்னா என்ன பண்ணுறது? அப்போ நானும் தாதான் காமிச்சிக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் இந்த சண்டையாவது நிறுத்துகிறோம் அப்படின்றதுக்காகத்தான் புட்டின் கிட்ட பேசிட்டு ஆகஸ்ட் 15 அலாஸ்காவில் மீட் பண்ண போகிறாங்க. க்ளோஸ் நெய்பர் அப்படின்னு. ஆக்சுவலாக அலாஸ்கா ரஷ்யாவிடம் இருந்தது. அதை பல வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா காசை கொடுத்து வாங்கி போட்டாங்க. அன்றைக்கி இருந்த சோவியத் ரஷ்யாவும் அதை விற்றுட்டாங்க. அது எங்கேயோ இருக்குது வேணாம் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு ஃபீல் பண்ணுறாங்க, ஆஹா நம்ம அதை கொடுத்துட்டோமே திருப்பி வாங்க முடியுமா அப்படின்னு. ஸோ இட் ஹஸ் காட் அ சிக்னிஃபிகன்ஸ் அங்கே மீட் பண்ணுறது அப்படின்னு. இதில் இன்னும் சில பேர் பார்த்தீங்களா, புட்டினுக்கு எதிராக ஐசிசியில் இது கிரிக்கெட் கமிட்டியில் கிரிமினல் கோர்ட்டு வாரண்ட் இருக்குது. அப்படிப்பட்டவரை புட்டின் அமெரிக்கா மண்ணில், அலாஸ்கானாலும் அமெரிக்கா தானே, அங்கே சந்தித்து பேசுகிறார். இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு. கரெக்டு. சிரியாவில் $10 மில்லியன் அவார்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ அவரே அந்த நாட்டுக்கு தலைவரான பிறகு ஆஹா ஓஹோன்னு அவங்களோட ரொம்ப இழைஞ்சிட்டு போதே அமெரிக்காவில். இதெல்லாம் அரசியலில் சாதாரண பப்பா. இன்னொரு பக்கம் ட்ரம்ப்புடைய ட்ரேட் வார், இது 2த்துக்குமே ஒரு லிங்க் இருக்குதுங்க. இந்த ட்ரேட் வார் அவர் டாரிஃப் அப்படின்னு போடுறது, ட்ரம்ப் சொன்ன காரணம் என்னன்னா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அதாவது எத்தனை நாளைக்கு தான் நம்ம எல்லாத்தையும் வெளிநாட்டிலேருந்தே இம்போர்ட் பண்ணிருக்கிறது, இந்த ட்ரேட் டெபிசிட் அப்படின்றது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாடு 100 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க, 100 கோடி ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே கரெக்டாக பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் 100 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணிட்டு 400 கோடி ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணாங்கன்னா அந்த 300 கோடி ரூபாய்க்கு எங்கே போவாங்க? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டாலர் பிரிண்ட் பண்ணி அடிக்கலாம், ஆனால் அதுவும் ஒரு மாதிரி கடன் தானே. ஸோ இந்த ட்ரேட் டெபிசிட்டை குறைக்கணும். அடுத்தது அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் நீங்கள் அமெரிக்காலேயே கொண்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும், உற்பத்தி அதிகமாகும், ஜிடிபி அதிகமாகும், டேக்ஸ் ரெவென்யூ கவர்மெண்ட்டுக்கு வரும், அந்த கடனெல்லாம் தீக்கலாம். இதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் அதற்கு அவர் கையாண்ட வழிமுறை தான் முட்டாள்தனமாக இருக்குது. ஏன் அது முட்டாள்தனன்றதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் விளக்குறேன். இப்போது அமெரிக்காவில் வந்து கார்களுக்கெல்லாம் வந்து அவர் வரி போட்டிருக்காருங்க. இப்போ யூரோப்லேருந்து வரணும் அப்படின்னு சொன்னால் 15% வரி. இப்போ யோசிக்கலாம், சார் அமெரிக்காவில் தான் வந்து அவ்வளோ கார் தயாரிக்கிறாங்க, அங்கே இல்லாத காரா? அப்படி இருந்துச்சு எதுக்கு வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நல்ல கேள்வி தான். அதுவும் யூரோப்லேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அங்கே பார்த்தீங்கன்னா இந்த லம்போர்கினி இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த ப்ரீமியம் பிராண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் அங்கே வாங்குவாங்க. ஆனால் மெக்சிகோலேருந்து காரை இறக்குமதி பண்ணுறாங்க அமெரிக்கா. என்ன சார் இது அப்படின்னு கேட்கலாம். அந்த மெக்சிகோவில் அந்த கார் தயாரிக்கின்றது யாருன்னு கேட்டால் அமெரிக்காவில் இருக்க நிறுவனங்கள். அவங்க வந்து மெக்சிகோவில் கம்பெனி ஆரம்பித்து அங்கே தயாரித்து அங்கேருந்து அமெரிக்காவில் கொண்டு வந்து விற்கிறாங்க. சார் அமெரிக்க கம்பெனி, அமெரிக்காலேயே ஏகப்பட்ட இடம் இருக்குது, அண்டு டேலண்டட் ஒர்க் ஃபோர்ஸும் அங்கேயே இருக்காங்க, அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அமெரிக்காவில் இருக்குது. அப்புறம் எதுக்கு அவங்க மெக்சிகோவில் போய் காரை தயாரிக்கணும் அப்படின்னா அதான் விஷயம், சீப் லேபர். அமெரிக்காவில் நீங்கள் அந்த காரை தயாரிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் கட்டுப்படி ஆகாது. அந்த சம்பளத்தை கொடுத்து தயாரித்தா விலை ஏறிடும். அதனால தான் மெக்சிகோவில் போய் பக்கத்தில் இருக்க நாடு தானே அங்கே தயாரித்து அங்கேருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் அமெரிக்காவுக்கு கொண்டு வாங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டை அப்படின்னு சொன்னால் அப்போ என்னாகும்? கார் விலை கண்ணா பின்னான்னு ஏறும். ஆக்சுவலாக இப்போது அமெரிக்காவில் அந்த ஆட்டோமொபைல் அசோசியேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் ஒவ்வொரு காருடைய விலையும் $5,000 அந்த ஃபுல்லி இம்போர்ட்டட் யூரோப்லேருந்து வருது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா $10,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. $5,000 அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சத்து சில்லறங்க. அப்போது இதெல்லாம் யார் தலையில் விடியும் அப்படின்னா அமெரிக்க கன்சியூமர்ஸ். அவங்க தான் இந்த காசெல்லாம் கட்ட போகிறாங்க. இப்போது அந்த அமெரிக்க நிறுவனங்கள் மெக்சிகோவிலேருந்து மறுபடியும் அமெரிக்காவுக்கு இந்த யூனிட்டை கொண்டு வரலாமான்னு பார்க்குறாங்க. இதுக்கே வந்து கிட்டத்தட்ட 3-4 பில்லியன் செலவாகுன்றாங்க அந்த ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. கூடவே ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆக போது அங்கே இருக்கிற சம்பளத்தினால. அடுத்தது ஸ்டீல். இது வந்து ஆரம்பத்திலேயே அவர் கொண்டு வந்துட்டாருங்க, அந்த ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இதுக்கெல்லாம் டாரிஃப் அப்படின்னு. ஏன்னா உள்ளூர்லேயே வந்து ஸ்டீல் தயாரிக்கிற நிறுவனங்கள் இருக்குது. அப்படி இருக்கச்ச எதுக்கு வெளியூர்லேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு நல்லா தான் தெரியுது. அப்போது உள்ளூர் ஸ்டீல் கம்பெனிகள் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் இந்த காஸ்ட்டும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இதனுடைய ரெப்பர்கஷன் என்ன அப்படின்னா மற்ற அதனுடைய அந்த அலைடு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அடி வாங்குது. உதாரணமாக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இந்த காரு இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. எல்லா விஷயங்களுக்கும் அந்த மாதிரி ஸ்டீல் அலுமினியம் அதெல்லாம் தேவைப்படும். அடுத்தது பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி. ஏன்னா அமெரிக்காவில் வந்து அந்த டின் பீர் ஆர் இந்த டின் கோக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கேனில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்ன்றது வந்து ரொம்ப அதிகம். குறிப்பாக அந்த கேன்டு பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது விலை வேற இப்போ ஏறி போச்சான். என்னன்னா அந்த அலுமினியம் காஸ்ட்டு அது இன்க்ரீஸ் ஆகிறதுனால. சார் வெளிநாட்டிலேருந்து வரதை நிறுத்திட்டாங்களா, அப்புறம் ஏன் விலை ஏறிச்சுன்னா இங்கே தாங்க இருக்குது விஷயம். இப்போது ஒரு நாட்டிலேருந்து ஒரு பொருளை இறக்குமதி செய்வதற்கு நீங்கள் தடை போடுறீங்க ஆர் அதிகமான வரி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு சில வேலிட் ரீசன்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து உள்நாட்டு தொழில்களை பாதுகாப்பதற்காக அப்படின்னு. ஏங்க உள்ளூர்லேயே நாங்கள் இதை நிறைய தயாரிக்கிறோம், அப்படி இருக்குச்சு எதுக்காக வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரணும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, வெளிநாட்டில் இப்போ சீனா மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தயாரிச்சிருவாங்க. அங்கே வந்து கம்பெனிகளுக்கெல்லாம் இன்டெரக்டாக நிறைய சப்சிடிலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டீல் உதாரணத்துக்கு வந்து ஒரு $100 தயாரிக்கிறாங்க சீனாவில் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் அங்கே வந்து இன்டெரக்டாக சப்சிடி கொடுக்கறதுனால அவங்களால வந்து $80, $70 இந்த ரேட்டுக்கெல்லாம் மற்ற நாடுகளில் கொண்டு போய் டம்ப் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஏன் $100 தயாரிச்சு இங்கே 70க்கு விற்கிறியா அப்படின்னு. இந்த மாதிரி காரணங்களில் நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் இது ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து இன்னைக்கு ஏதோ நடக்கிறத வச்சு நான் சொல்லலை, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. 1920கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பெரிய பூம், அப்படியே தொழில்கள்லாம் பெருகுகின்றன. அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்லாம் உச்சத்துக்கு போகுது.
29லேருந்து அப்படி அழிவு ஆரம்பமாகின்றது. அதை வந்து பீரியட் ஆஃப் கிரேட் டெப்ரெஷன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வேற வந்தது, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகின்றது, தொழில்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா வெளிநாடுகளிலிருந்து சீப்பாக நிறைய ப்ராடக்ட் வந்து குவியுது, இங்கே உற்பத்தி அடி வாங்குது. அப்போ 1930 ஜூன் 17 அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மூட் அண்ட் ஹாலி அப்படின்னு 2 பேர், இவங்க வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். இதை வந்து டாரிஃப் ஆக்ட் ஆஃப் 1930 அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 20,000 பொருட்களுக்கு இந்த மாதிரி வரி போடுறாங்க. ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும், அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி குளோபலைசேஷன் அப்படின்றது கிடையாது. பெரும்பாலான பொருட்களும் அந்தந்த நாடுகளிலே தான் தயாரிக்கப்படும். அதற்கு தேவையான மூலப்பொருள் எல்லாமே அந்த நாட்டிலேருந்து தான் கிடைக்கும். இது அங்கேருந்து வரணும், அது இங்கேருந்து வரணும், 10 நாடுகள் சேர்ந்து சப்ளை செயின் அப்படின்றதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் என்ன பண்ணாங்க, இந்த இறக்குமதி எல்லாம் வந்து ஏகமாக வந்து கெடுக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20,000 பொருட்களுக்கு வரி கொண்டு வராங்க. அப் டு 60% வரைக்கும் டாரிஃப் போடுறாங்க. இப்போ யோசிக்கலாம், கரெக்டு, இன்றைக்கு மாதிரி வந்து குளோபலைசேஷன் கிடையாது, அதனால எல்லாமே உள்ளூரில் கிடைக்குதுன்னு போது, அப்போ வெளிநாட்டு சரக்கெல்லாம் வரலன்னும் போது, அப்போது அமெரிக்காவில் அந்த மேனுஃபேக்சரிங் அப்படி குப்புன்னு மேலே போயிருக்கும், ஏராளமாக வந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கும், ஜிடிபி பெருகி இருக்கும், ட்ரேடு அது ஒன்று என்ன ஒன்றா ஆயிட்டு போட்டோம். பட்டு உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம், இன்னைக்கு ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி. ஆனால் அந்த ஹாலி ஆக்டுனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுடைய எக்ஸ்போர்ட் கிட்டத்தட்ட 60% மேலாக குறைந்து விட்டது. அமெரிக்காவுடைய இம்போர்ட் அதுவும் 60% மேலாக குறைந்து விட்டது. இப்போ எக்ஸ்போர்ட் குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க வரி போட்டால் மற்றவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? யூரோப்பியன் நேஷன்ஸும் அதுக்கப்புறம் கனடா இவங்கெல்லாம் பதிலுக்கு வரி போட ஆரம்பித்தாங்க. அதனால் அமெரிக்க ப்ராடக்ட்ஸை வெளிநாடுகளில் யாரும் வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஐய, இவ்வளோ வரி கட்டி எங்களால் கட்டுப்படி ஆகாதுன்னு. ஸோ அமெரிக்காவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அது வந்து குறைந்து விட்டது. இது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இம்போர்ட் ஏன் குறையுது அப்படின்னா, ஆமாங்க, இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வரி கட்டணும் அமெரிக்காவில் இருக்கவங்க, அந்த வரியை கட்டப்போவது அமெரிக்க மக்கள், அதனால் இம்போர்ட்டும் குறைந்து விட்டது. சரி சார், நாங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணல, நீங்களும் எக்ஸ்போர்ட் பண்ண வேணாம், அவங்கவுங்க தட் மேன் தட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு இருக்கலான்னு பார்த்தா, அங்கே தான் பெரிய அடி வந்தது. அமெரிக்காவுடைய ஜிடிபி கிட்டத்தட்ட 50% சர்ன்னு குறைந்து விட்டது. அதாவது உங்களுடைய காம்படிட்டிவ்னஸ் ப்ரொடெக்ஷனில் இருக்கும் பொழுது, ஐயோ கஷ்டப்பட்டு உழைக்கணுமே, இதை வந்து விலை கம்மியாக அதே சமயத்தில் தரம் அதிகமாக கொடுக்கணுமே அப்படின்றது குறைஞ்சி போயிடும். நம்ம என்ன பண்ணாலும் வெளிநாட்டிலேருந்து எதுவும் வரப்போகிறது கிடையாது, நாம் வைக்கிறது தான் விலை, நாம் விற்கிறது தான் சரக்கு. இதுதான் ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்தது அமெரிக்காவுக்கு. இது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, குளோபல் ட்ரேடே வந்து கிட்டத்தட்ட 2/3 குறைந்து விட்டது அப்படின்வாங்க. அண்டு அதுக்கப்புறம் அந்த சட்டத்தை கொண்டு வந்த 2 பேரும் பயங்கரமாக தோற்று போனாங்க. 1934 வந்த பிரசிடெண்ட் ரூஸ்வெல்ட் அவர் வந்து இதை மாற்றிட்டு, பிரசிடெண்ட்டே டைரெக்டாக அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தார். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாலி ஆக்ட் கொண்டு வந்தவர் ஹெர்பர்ட் ஹூவர் அப்படின்ற பிரசிடெண்ட். இந்த சட்டம் அமலுக்கு வருகின்றது அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 1000 எக்கனாமிஸ்ட், அமெரிக்காவில் இல்லாத எக்கனாமிஸ்டா, அவங்கெல்லாம் பிரசிடெண்ட் கிட்ட கேட்டாங்க, வானா ஸ்டூபிட் ஆக்ட் இதை பண்ணாதீங்க அப்படின்னாரு. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்கெல்லாம் சொன்னாங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் சட்டம் கொண்டு வராதிங்க, ப்ரொடெக்ஷனிசம் வந்ததுன்னு சொன்னால் எக்கானமியை அடி வாங்கிரும், தயவு செஞ்சு இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னாங்க. ஆனால் செஞ்சாங்க, அதனுடைய பலனை அனுபவித்தார்கள். அண்டு இந்த மாதிரி உள்நாட்டில் உற்பத்தி அதிகரிக்கும், வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. அந்த சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னாடி 3% இருந்தது அன்எம்ப்ளாய்மெண்ட். அந்த சட்டம் வந்த பிறகு 7 மடங்கு அதிகமாகி கிட்டத்தட்ட 22% மேலே அன்எம்ப்ளாய்மெண்ட் போயிடுச்சுங்க. ரஃபா சொல்லணும்னா 5ல் 1 அமெரிக்கருக்கு வேலை இல்லாமல் இருந்தார். எப்படிங்க, எல்லாமே உள்நாட்டில் தானே உற்பத்தி பண்ண போகிறாங்க, வெளிநாட்டிலேருந்து எதையும் இறக்குமதி பண்ண போகிறது கிடையாதுல்ல, அப்புறம் ஏன் இந்த மாதிரி அப்படின்னா, இதுதான் எக்கானமி, இதுதான் அடிப்படை. ஸோ ஏற்கனவே அமெரிக்காவில் இதை செஞ்சு பார்த்து கையை பயங்கரமாக சுட்டுக்கினாங்க. ஆனால் அண்ணன் ட்ரம்ப் ஹிஸ்ட்ரி படிச்சாரான்னு தெரியல, அவர் மேஜரில் ஹிஸ்ட்ரி வருதான்னு எனக்கு தெரியல, பிஸ்னஸ் மட்டும்தான் படிச்சிருக்கார் போல இருக்கு. அதனால தான் இந்த தப்பை அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதற்கான பாடத்தையும் விரைவிலேயே அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அடுத்தது இந்த டீடாலரைசேஷன் பற்றி சொல்லியிருந்தோம்.
மற்றவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ ட்ரம்ப்பே பண்ணிடுவார் போல இருக்குது. இந்த கிரிப்டோக்கெல்லாம் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கோல்டு விலை வேறு அமெரிக்காவில் ஏறி நிற்குது. எல்லாரும் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போகிற போக பார்த்தா டாலரோட கிரிப்டோ பெட்ரு இல்லை கோல்டு பெட்ரு அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கவங்களே நினச்சிடுவாங்க போல இருக்குது. ஸோ பிரிக்ஸ் நேஷன்ஸ்லாம் வந்து டாலரை ஒதுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அமெரிக்காவில் இருக்கவங்களே ஒதுக்கிறதுக்கு அண்ணன் ட்ரம்ப்பே வழி பண்ணின்னுக்கிறாரு. அது தெரிஞ்சு பண்ணுறாரா இல்லை அவருக்கும் ஏதாவது ஹிடன் எஜெண்டா இருக்கா அப்படின்னு தெரியல. சரி, இப்போ உக்ரைன் வாருக்கு வருவோம். ஆகஸ்ட் 15 பேச போகிறாங்க. இதில் வந்து பத்திரிகை நிருபர்கள் கேட்குறாங்க. அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த மாதிரி ரஷ்யா ஏற்கனவே பிடிச்சி வச்சிருக்க பகுதிகள் அப்படின்னும் போது தேர் வில் பி ஸ்வாப் அப்படின்றார். என்ன ஸ்வாப்பு? எதை கொடுத்து எதை வாங்குறது? எப்படி ரஷ்யா எதையாவது கொடுத்து அவங்களுடைய நிலப்பகுதியை கொடுத்து அதுக்கு பதிலாக உக்ரைனுடைய வாங்க போகிறாங்களா? கிடையவே கிடையாது. அப்போ இந்த ஸ்வாப்புக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு 10 ஏரியா பிடிச்சி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சரி ரைட்டு, அதில் 2 ஏரியா இல்லை 3 ஏரியா நீங்கள் உக்ரைனுக்கு கொடுத்துருங்க, மீதி 7 நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ உங்களுக்கு கேள்வி வருது இல்லை, என்னது இது அவன் நிலத்தையே அவனுக்கு கொடுத்துட்டு பத்தியா இதுக்கு பதிலாக அது அப்படின்னா என்னங்க போங்காட்டமாக இருக்குது அப்படின்னா கரெக்ட். ஆரம்பத்திலிருந்தே இந்த உக்ரைன் வார் அப்படின்றது போங்காட்டம். இப்போ ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்காரு, இவங்க 2 பேரும் பேச போகிறாங்க, அது மாதிரி ஸ்வாப் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் கடுப்பாயிட்டார் ஜெலன்ஸ்கி. அவர் உடனே யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லா தலைவர்களுக்கும் ஃபோன் பண்ணி பேசினுக்கிறாரு. இதில் முக்கியமாக அந்த ஸ்டாமர், மெர்ஸு, மேக்ரோன் இந்த 3 பேர் தான் யுத்தத்தை தொடர்ந்து நடத்தணும்னு நினைக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். இன்னும் சில நாடுகள் தலைவர்களுக்கும் பேசியிருக்காரு. பேசிட்டு இவரே ட்வீட் போட்டுக்கிறார், ஆமாம் அவங்கெல்லாம் வந்து உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் அப்படின்னு. இதில் மேக்ரோன் வந்து ட்வீட்டே போட்டார். உக்ரைன் பாருங்க, அந்த அமைதி அப்படின்றது நிரந்தர அமைதியாக இருக்க வேண்டும், அந்த உக்ரைனுடைய அந்த சோவரினிட்டி அப்படி இப்படின்லாம் அவர் பேசியிருக்காருங்க. ஒட்டுமொத்தத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, உக்ரைன் அதனுடைய பகுதிகள் ரஷ்யா என்ன பிடிச்சிருக்கோ அதை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு. இது வந்து ட்ரம்ப்புடைய டெம்ப்ளேட்லேயே கிடையாது. அதனால தான் யூரோப்பியன் யூனியனை அவர் அப்படியே கைச்சி கட்டார். இதில் ஜெலன்ஸ்கி முதல்ல ரொம்ப விவகாரமாக ஒரு ட்வீட் போட்டார். அதில் அவர் என்ன சொன்னார், உக்ரைன் இல்லாமல் உக்ரைனுடைய தலைவிதியை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அடுத்தது எங்களுடைய பகுதிகள் அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்லாமல் அவர் புரட்சி குரல்லாம் எழுப்பி இருந்தார். ஆனால் திடீர்னு வந்து ஐயோ அண்ணன் ட்ரம்ப் கோச்சிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ட்வீட் போடுறாரு. இல்லை இது மாதிரி அவருக்கு வந்து அக்கறை இருக்கின்றது, புட்டினோட பேசுவார், அமைதியை கொண்டு வருவார், இந்த சீஸ்ஃபயர் அப்படின்றது நிரந்தரமாக இருக்க வேண்டும், டெம்பரரியாலாம் இருக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு எங்கள் அண்ணன் கோச்சிக்க போகிறாரோ அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டுக்கிறாருங்க. பட் அல்டிமேட்லி இந்த மாதிரி ஸ்வாப் அப்படின்றதுக்கு வந்து ஜெலன்ஸ்கி ஒத்துப்பாரா அப்படின்னா கஷ்டம்தான். ஆனால் இதை ட்ரம்ப் ஏற்றுப்பாரா அப்படின்னு நீ என்ன ஏற்றுக்கிறது, நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்வார். புட்டின் என்ன சொல்கிறாரோ ஒரு ஃபேஸ் சேவர் அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டு உக்ரைனுடைய பகுதிகளில், குறிப்பாக அந்த ஈஸ்டர்ன் உக்ரைனில் இருக்க பகுதிகளை ரஷ்யா முழுங்க போது இதுதான் வந்து நடக்கப் போகின்றது. இதை யூரோப்பியன் யூனியன் ஒத்துக்குமா அப்படின்னா நீ என்ன ஒத்துக்கிறது அப்படின்னு தான் ட்ரம்ப் பேசுவார். ஸோ இது ஒரு பெரிய ஃப்ரிக்ஷனை கிரியேட் பண்ண போது, நாட் ஓன்லி வித் ஜெலன்ஸ்கி பட் ஆல்சோ இந்த 3 பேர் இருக்காங்க பாருங்க, இங்கோட சேர்ந்து ஜெலன்ஸ்கிக்கும் ட்ரம்ப்புக்கும் பிரச்சனை வரப்போகுதுங்க. இப்போ சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சார் புட்டினும் ட்ரம்ப்பும் பேசுகிறாங்க அப்படின்னா அது அவங்க இரு நாடுகளை பற்றி இல்லை, உக்ரைனை பற்றி பேச போகிறாங்க. அப்போது உக்ரைனுடைய தலைவிதி இங்கே நிர்ணயிக்கப்படுகின்றது அப்படின்னும் போது உக்ரைன் அந்த மீட்டிங்கில் கலந்துக்க வேணாமா? அவங்கள கிட்டகையே சேர்க்காம இவங்க 2 பேரே பேசி முடிவு பண்ணுவாங்களாம். புட்டின் வந்து இந்த குரங்கு அப்பம் பங்கிட்ட கதையாக அவர் பாதி எடுத்துகிட்டு போயிடுவாராம், மீதியை வந்து ட்ரம்ப் ஆட்டையை போடலான்னு காத்து நிற்கிறாரு ரேர் எர்த் மினரல்ஸ்க்காக. அப்போ அந்த உக்ரைன் ஒரு நாடு இருக்குது இல்லை, அவங்கள யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நியாயமாகத்தான் தோணுது. ஆனால் இந்த சண்டையே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் கிடையாது, அந்த யூரோப்பியன் யூனியன் அண்டு ட்ரம்ப்புக்கு முன்னாடி அமெரிக்கன் டீப் ஸ்டேட் இவங்க ஆரம்பித்து வச்ச சண்டை. ஸோ யாரோ ஆரம்பித்து வச்ச சண்டையை யாரோ தான் முடிப்பாங்க. சண்டையை ஆரம்பித்ததுலேயும் உக்ரைனுக்கு பங்கு கிடையாது, சண்டையை நிறுத்த போகிறதுலையும் உக்ரைனுக்கு எந்த பங்கும் இருக்க போவதில்லை. யாரோ தூண்டி விட்டாங்க அப்படின்னு சண்டைக்கு போனீங்கல்ல, அப்போ யாரோ தான் இந்த சண்டையை முடிச்சு வைப்பாங்க. அண்ணன் ஜெலன்ஸ்கி கேட்கறதுக்கு எந்த தகுதியும் யோகியதையும் கிடையாது. பட்டு யூரோப்பியன் யூனியனில் பிரிட்டன் இவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா, இதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். அவங்களால இதை பார்த்துட்டு சும்மாவும் இருக்க முடியாது. ஆனால் இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னும் தெரியாது. ரஷ்யாவோட சண்டைக்கு போவாங்களா அப்படின்னா அதுக்கும் இவங்களுக்கு தில்லு கிடையாது, சண்டை போடுறதுக்கு எந்த விதமான வலிமையும் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் இவங்க அப்படின்னா வெரி சிம்பிள். சரி ரைட்டு, நீங்கள் சண்டையை நிறுத்துறீங்க அப்படின்னு சொன்னாலுமே
ரஷ்யாவுக்கு எதிரான தடைகள் அமெரிக்கா நீக்கினாலும் நாங்கள் அவங்களோட கொண்டு கொடுப்பு வச்சுக்க மாட்டோம் இப்படின்னு ஆரம்பிக்கலாம். இங்கே ஒரு சிக்கல் வரும். ஏற்கனவே அந்த பொருளாதார தடைகள்லாம் போட்டாங்க இல்லையா, அதுலேயே ஒரு சில ஐரோப்பிய நாடுகளுக்கு விலக்கு, இன்னும் அந்த விலக்கு தொடர்கின்றது. அப்போது ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, பிரிட்டன் ஆர் மேபி இட்டலி இந்த மாதிரி நாடுகள் வேணால் நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஈஸ்டர்ன் யூரோப்பில் ஏராளமான நாடுகள் இருக்கின்றன. போலந்து வேணால் மறந்து பிடிச்சி நிற்கலாம், இல்லை நாங்கள் வெளில வாங்கிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் ஏராளமான நாடுகள் இருக்கின்றன. அவங்கெல்லாம் இல்லை நாங்கள் ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியாது. இப்போது இந்த ட்ரம்ப்போட வேற ஒரு டீல் போட்டுக்கிறாங்க இல்லையா, ஒரு வருஷத்துக்கு $250 பில்லியன் ஆயில் அண்ட் கேஸ் வாங்கணும் அமெரிக்காலேருந்து அப்படின்னு. இது சின்ன நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து வர்றது காஸ்ட்லி. அப்போது யுத்தம் நின்றுருச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் ஏன்பா நீ ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற? உங்ககிட்ட நிறைய பைசா இருக்குது. ட்ரம்ப் தான் சொல்லியிருக்காரு, they have got a lot of money and they are buying equipment from us அப்படின்னு சொல்லிக்கிறாரு. உங்ககிட்ட நிறைய காசு இருக்குது, நீங்கள்லாம் பணக்கார நாடுகள், நீங்கள் காசு கொடுத்து ட்ரம்ப் கிட்ட வாங்கலாம், எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? ஏற்கனவே நாங்கள் கஷ்டப்பட்டுனுக்கிறோம், அதான் சண்டை தான் நின்றுச்சு இல்லை, அப்புறம் ஏன் ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு மற்ற நாடுகள், குறிப்பாக ஈஸ்டர்ன் யூரோப்பியன் பிளாக்லேருந்து கேள்வியை எழுப்புவார்கள். இல்லை நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு நாட்டாம பண்ணாங்கன்னு சொன்னால், யூனியன் வேணா ஒரு புடலங்காயம் வேணாம், வாங்கடா நாங்கள் தனியாக போய்க்கிறோம் அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே கலகலத்து போயிடும் யூரோப்பியன் யூனியன். ஸோ அந்த ட்ரம்ப் ஆரம்பித்த டாரிஃப் வார் அப்படின்றது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, யூரோப்பியன் யூனியனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பாக அமைந்திருக்கின்றது. இதுதான் நான் சொன்னேன், ட்ரம்ப் நல்லது தாங்க, கரை நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அமெரிக்கா நாசமாக போச்சுன்னா ஓகே, யூரோப்பியன் யூனியன் நாசமாக போச்சுன்னா ஓகே, ரெண்டுமே சேர்ந்து நாசமாக போச்சுன்னு சொன்னால் கண்ணா இன்னொரு லட்டு திங்க ஆசையா? அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அஹெட் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.